ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பை விலாக்ஸ். டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமா, அது என்னென்ன டேஸ்ட்டாகவும் இருக்கணுமா? கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு தான் இந்த ரவா கிச்சடி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பேன் வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா கொடுத்துட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. காய் கொஞ்சமாக வேக விட்டுருங்க. ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி நான் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு ரவை எடுத்து நல்லா நெய்யிலே வருகிற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைனா ரவை கட்டி பிடிச்சிரும், கண்டிப்பாக டேஸ்ட் மாறிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரவை உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா இறுகி வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது என்னமோ ரொம்ப ஈஸி தான், ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் இது. ஸோ அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்து என்னோடய நேரத்தை நான் மிச்சம் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.